ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோடில் என்னென்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாக்கியா ஈஸ்வரி கிட்ட அத்தை இங்கே யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போகலாம். எழில் இல்லாச்சி செலியன் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இங்கே இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாக்கியா, என்னுடைய கோபியை விட்டுட்டு என்னால் வர முடியாது பாக்கியா. டே எழில், செலியா, நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா, நான் இங்கவே இருக்கேன். இங்கே பாருங்கத்த, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் நேற்றிருந்து இன்னுமே எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்கள் வேற டேப்லெட் போடணும். வாங்கத்த, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேணும்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இருந்துட்டு, மம்மி டேடி கூட நானே இருந்துக்கிறேன் மம்மி, நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வாங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செலியன் இருந்துட்டு, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வாங்க, நான் வேணும்னா அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிடாம இருக்காங்க. இதை பார்த்து பாக்கியா இருந்துட்டு, அத்தை சாப்பிடுங்க அத்தை. இனியா, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? நீயும் சாப்பிடு இனியா. அம்மா, டேடியை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குமா, எனக்கு சாப்பாடே வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாக்கியா இருந்துட்டு, இந்த விஷயத்தை நம்ம ராதிகாவுக்கு சொல்லி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ராதிகாவுடைய ஃபோனு ரீச் ஆகாமல் இருக்குது. இப்போ பாக்கியா நேராக ராதிகாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே ராதிகாவுடைய வீடு பூட்டி கிடக்கு. இதை பார்த்து இப்போ பாக்கியா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு எழில் இருந்துட்டு, அம்மா நீங்கள் வேணும்னா இப்போ ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் நான் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்றாங்க. பாக்கியா, என்னாச்சு? எதுக்காக நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னீங்க? சொல்லுங்க பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கோபிக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சுங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, நில்லு ராதிகா, எதுக்காக இங்கே வந்த? என்னுடைய பையன் இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.